எகிப்து. அவன் நான் ரொம்ப ஷாக் ஆயிட்டேன். ஏன் தெரியுமா? நம்ம நினைச்சிட்டு இருக்கோம் யாத்திரையில தான் எகிப்து அப்படின்னு. இல்ல, யோசேப்பு தான் எகிப்துக்கு போனாருன்னு. இல்ல, யோசேப்புடைய தாத்தாவுடைய தாத்தா அப்பா அவர் வீட்டுக்குள்ளேயே என்ன இருந்துச்சாமா? சொல்லுங்க, எல்லாரும் சொல்லுங்க. அவர் வீட்டுக்குள்ளேயே என்ன இருந்துச்சா? ஆகார். எந்த தேசத்தால் ஆகியமா? எகிப்து தேசத்தால் ஆகிய ஆகார் என்னும் பெயர் கொண்ட ஒரு அடிமை பெண் அவளுக்கு இருந்தாள். கவனிங்க, எகிப்துக்கு நம்ம போனா நாம அடிமை. எகிப்தியர்கள் எல்லாரும் நம்மளை அடிமைப்படுத்தி வச்சிருந்தாங்க. ஆனா ஆபிரகாமுடைய வீட்டில் அடிமையா இருந்தது யாராமா? எகிப்து தேசத்தாள். நான் நிறைய தியானிச்சேன், அப்படியே உட்கார்ந்து அசை போட்டுட்டே இருந்தேன். அல்லேலூயா, ஆமென். எப்படி நம்ம அவங்களுக்கு அடிமையானோ? நாம கர்த்தருடைய அடிமைகள் அல்ல. எப்ப பிசாசுக்கு அடிமையானோ, எப்ப சுபாவத்துக்கு அடிமையானோ, எப்ப கெட்ட சிந்தைகளுக்கு அடிமையானோ, எப்ப மாறுபாடான எண்ணங்களுக்கு நாம் அடிமையானோ அப்படின்னா, என்னைக்கு நாம ஆமென் எகிப்துக்கு இடம் கொடுத்தோமோ அன்னைக்கே நாம அடிமையாகிட்டோன்னு அர்த்தம். அதனாலதான் சொல்றேன், சில ஆசை வார்த்தைகளை காண்பிக்கிற இந்த உலகத்துக்கு நாம என்ன செய்யக்கூடாது? அடிமையாயிடக்கூடாது. ஏன்னா அவங்க சொல்ற அந்த வார்த்தையை விட தேவ வார்த்தையின் உன்னதம் மகிமையானது. அவர்களுடைய வார்த்தையிலே இருக்கிற ஆசீர்வாதம் ஆறுதலை விட கர்த்தருடைய வார்த்தையில் இருக்கிற ஆசீர்வாதமும் ஆறுதலும் மிகப்பெரியது. அவர்கள் கொடுக்கிற காணிக்கையை காட்டிலும் கர்த்தர் நமக்கு வைத்திருக்கிற பிரம்மாண்டங்கள் மிகப்பெரியது. நல்ல கையை தட்டிருங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்மெல்லாம் அடிமையா போனோமாமா? நம்முடைய முற்பிதாக்கள் எகிப்துக்கு அடிமையா போனாங்களா? காரணம் என்ன தெரியுமா? அடிமையாயிட்டோம். நம்ம அடிமைட்டு என்னவாயிட்டோம்? அவளை அப்படியே வச்சிருந்தா பிரச்சனையே இருந்திருக்காது. ஆமென், அல்லேலூயா. என்ன நடந்துச்சியா? வாசிங்களேன். சாராய் ஒரு நாள் சாராய் ஆபிரகாமை பார்த்து, நான் பிள்ளை பெறாதபடிக்கு எப்படி இருக்கிறேன்? கர்த்தர் என் கர்ப்பத்தை அடைத்திருக்கிறார். என் அடிமை பெண்ணோட சேரும். நல்லா தெரியுது, அந்த அறிவெல்லாம் இருக்குது. என்ன சொன்ன விளங்கிருங்க. கொஞ்சம் தியானிக்க போறோம் அந்த வேத பகுதி. அவ்வளவுதான். ஒரு 40 நிமிஷமோ ஒரு 50 நிமிஷமோ கொஞ்சம் நேரம் தியானிச்சுட்டு போயிடலாம். நல்ல அறிவெல்லாம் இருக்குது. யார் தான் அடைச்சா? கர்த்தர் அடைத்திருக்கு. அடைச்சாருன்னா என்ன செய்வாரு? திறப்பார். அவர் அடைச்சாருன்னா திறப்பாரு. மனுஷன் அடைச்சாலே திறப்பாரு. சொல்றீங்களா? மனிதர்கள் அடைத்ததவே என்ன செஞ்சிருவாரு? திறப்பாரு. அவர் அடைச்சத திறப்பாரு. எப்ப? ஏற்ற காலம். அவருக்கு எப்ப அடைக்கணும்னு தெரியும், எப்ப திறக்கணும்னு தெரியும். ஆமென் சொல்லுங்களேன். எவ்வளவு நாள் அசிஸ்டண்டா இருக்கணும்னு தெரியும், எப்ப மெயின் பிக்சர்ல வரணும்னு தெரியும். ஆமென், அல்லேலூயா. தம்பி அபிகுமார் ஆல்ட்ரின் ஜோசப் கூட பாடுவான்னு நம்ம நினைச்சையா பார்த்தோம். சொல்லுங்க, நம்ம ஆல்ட்ரின் ஜோசப்பை பார்க்க கூட முடியாது. அப்பாயின்மெண்ட் வாங்கணும், ஒரு டேட் வாங்கணும், எல்லாம் நினைச்சு பார்த்தோமா? யார எப்ப எங்க உயர்த்தணும்னு அவருக்கு தெரியும். அப்ப என்ன செய்யணும் பாஸ்டர்? இந்த பாக்குறோம்ல, பார்ப்போம். அல்லேலூயா. கவனிங்க, அவளை அடிமை பண்ண இந்த ஆபிரகாம ஒரு நாள் சாராய் கூப்பிட்டு இவ வீட்டுக்குள்ள அப்படியே குறுக்கை மறுக்கையும் நடுக்கிறத பார்த்துட்டு, யாரு? எகிப்து வீட்டுக்குள்ள என்ன செய்யுது? குறுக்கை மறு கொஞ்சம் உருண்டையா இருக்கும் கொஞ்சம். ஆமா, என்ன யாரியா? எகிப்து நீக்ரோ. ஆமா, கொஞ்சம் மண்டை கிண்டையெல்லாம் சுருட்டையா இருக்கும்.
ஆள் கொஞ்சம் வாட்டம் நாட்டமா உருண்டையா அப்படியே வீட்டுக்குள்ள உலாவுறத சாராயமா பார்த்துட்டு ஆபிரகாமை கூப்பிட்டாங்க. இங்க வாரு. அல்லேலூயா. இன்னும் ரொம்ப அதிகமா கவனிக்கிறேன், உன்னிப்பா கவனிக்கிறேன் ஐயா. சூத்திரம். ஆமாம், சாரா அம்மா ஆபிரகாம் இங்க வரும் அப்படின்னாங்க. அவர் வந்து பக்கத்துல உட்கார்ந்தாரு. என்ன சொன்னார் ஐயா? வாசிங்க. என் அடிமை பெண்ணோட சேரும் ஒருவேளை. சாராய் ஆபிரகாமை நோக்கி, நான் பிள்ளை பெறாதபடிக்கு கர்த்தர் என் கர்ப்பத்தை என்ன செய்திருக்கிறார்? அடைத்திருக்கிறார். என் அடிமை பெண்ணோடு நீர் என்ன செய்யும்? சேரும். ஒருவேளை அவளால் என் வீடு என்ன செய்யப்படும்? கட்டப்படும் என்றால். எப்படியா கட்டப்படும்? எப்படி கட்டப்படும்? அவளால வீட்டை கர்த்தர் கட்டாராகில் கட்டுகிறவருடைய பிரயாசம். சொல்லுங்க, வீட்டை கர்த்தர் கட்டாராகில் கட்டுகிறவருடைய பிரயாசம் விருதா. நகரத்தை கர்த்தர் காவல் காக்காராகில் ஆமென் அத்தனை வாட்ச்மேனுடைய பிரயாசமோ, போலீஸ்காரனுடைய பிரயாசம் விருதா, மிலிட்டரியுடைய பிரயாசம் விருதா. ஆமென். அம்மா எப்படி ஆலோசனை கொடுக்குறாங்க பாருங்க. அவருக்கு என்ன? ஆமென். கல்யாணம் பண்ணிக்கன்னு சொன்னதே யாருதான்? இது மாதிரி ஒரு ஜாக்பாட் அடிக்குமா எங்கேயாவது? இல்லையா? இது மாதிரி ஒரு நல்ல வாய்ப்பு எங்கேயாச்சும் கிடைக்குமா? இல்லையா? என்ன கண்டுக்காத மாதிரி உட்கார்றீங்க? காதுல விழுகுது. ஆமா, கவனிங்க. இது மாதிரி ஒரு நல்ல வாய்ப்பு கிடைக்குமா? யாரு சொன்னது? யாரு சொன்னது? யோ, நீர் இவளை கல்யாணம் பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொன்னது யாரு? ஆளுக்கு தலைகால் புரியல. யாருக்கு? ஐயாவுக்கு. எப்பவுமே என்ன நடந்தாலும் ஆண்டவரை கேட்டு செய்றவரு, என்ன நடந்தாலும் தேவ சமூகத்துக்கு ஓடுறவரு, எந்த காரியத்தையும் கர்த்தருடைய சமூகத்துல கேட்டு செய்றவரு. ஆமென். மனைவி ஒரு நல்ல காரியத்தை சொல்றா போல தெரியுது. ஆமென். அல்லேலூயா. ஒரு ஒன்னும் ஆண்டவர்ட்ட போல என்ன செஞ்சிட்டாரு? சாராயின் வார்த்தைக்கு ஆபிரகாம் என்ன செஞ்சாராமா? செவி கொடுத்தார். ஆபிரகாம் தேசத்தில் 10 வருஷம் குடியிருந்த பின்பு, ஆபிரகாம் ஆமென் கானான் தேசத்திலே 10 வருஷம் குடியிருந்த பின்பு, ஆபிரகாமின் மனைவியாகிய சாராய் எகிப்து தேசத்தாலான தன் அடிமை பெண்ணாகிய ஆகாரை அழைத்து அவளை தன் புருஷனாகிய ஆபிரகாமுக்கு மறுமனையாட்டியாக கொடுத்தாள். சான்ஸ் கொடுத்ததே யார்தான்? சான்ஸ் கொடுத்ததே யார்தான்? இந்த நல்ல வாய்ப்பை கொடுத்ததே யார்தான்? யா அபி எபி அபி எபி ரெண்டு ஒண்ணுதான். ஆமே, அபிக்கு இந்த நல்ல வாய்ப்பை கொடுத்ததே யார்தான்? தம்பி எபிக்கு இப்படி ஒரு வாய்ப்பை கொடுத்ததே யார்தான்? சாராய் தான். சாராய் ஐயா நான் தான். இல்லையா? ஆமேன்னு சொல்லுங்க. சில காரியங்களை இன்னைக்கு நம்ம உணர்ந்து இங்கிருந்து புறப்பட போறோம். ஆமே, சிரிப்போட காரியங்கள் இருந்தாலும் ஆவியின் ஆழத்தில் நீங்க சிந்தித்து கொண்டே இருக்கணும். ஒரு ஆவியின் சிந்தனை நமக்குள்ள இருக்கணும். ஆமென். அடிமைக்கு இப்படிப்பட்ட வாய்ப்பை கொடுத்தது யாரு? ஆமென். அடிமையா இருந்தவளுக்கு இப்படிப்பட்ட ஒரு நல்ல வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்தது யாருங்க? சாராய். என்ன பண்ணி இருக்கணும்? ஆகாரு என்ன பண்ணிருக்கணும்? முறைப்படி என்ன பண்ணிருக்கணும்? ரொம்ப மதிச்சிருக்கணும். என்னையா? ரொம்ப கீழ்ப்படிஞ்சிருந்திருக்கணும். சார், நான் இந்த தேசத்துக்கு இவங்க வீட்டுக்கு அடிமையா வந்தேன். எனக்கு சாராயம்மா எப்படிப்பட்ட ஒரு உன்னதமான ஒரு இடத்தை எனக்கு கொடுத்துட்டா. என்ன செஞ்சிருந்திருக்கணும்? வாழ்க்கை முழுவதும் ஒரு ஹம்பிள்னஸ், ஒரு கீழ்ப்படிதல், ஆமென், ஒரு அடக்கம், ஆமென், ஒரு அன்பு, எல்லாத்தையும் தாண்டி என்ன இருந்திருக்கணுங்க? எல்லாத்தையும் தாண்டி என்ன இருந்திருக்கணும்? அன்பு இருந்திருக்கணும். சாராயம்மா மேல எவ்வளவு ஒரு பெருந்தன்மை, எவ்வளவு ஒரு பெருமிதம், பெருந்தன்மையான ஒரு காரியம். அந்த நாட்கள்ல, இந்த நாட்கள்ல யாரும் அப்படி செய்ய மாட்டாங்க. உததான் விழுகும். ஆமே, இல்லையா? உததான். வீட்டுக்கு வேலைக்காரியே வேண்டாம். இந்த நாட்கள்ல பெரிய பெரிய வீட்டுல எல்லாம் வேலைக்காரியை வைக்கிறது இல்லை. ஏன்னா ஒரு 4 வருஷம் கழிச்சு வீட்டுக்காரி ஆயிடுறா. ஆமா, ஏற்கனவே இருந்த வீட்டுக்காரி வேலைக்காரி ஆயிடுறா. இது நிறைய பட்டணத்துல நிறைய நடக்குது.
அதனால இப்பெல்லாம் வீட்டுக்கு வேலைக்காரியே பெரிய பெரிய வீட்டுல எல்லாம் வச்சுக்கிறது இல்லை. ஏன்னா வீட்டுக்காரியை விட வேலைக்காரி அழகா இருக்கா, பிரச்சனை. ஆமா, ஏதோ ஒரு இடத்துல எஜமானுக்கு ஆதரவா மாறிடுறா, ஆறுதலாயிடுறா, அவரும் இந்த அம்மாளுக்கு ஆறுதலாயிடுறாரு. இதனால ஏகப்பட்ட பிரச்சனை. ஆமா, அந்த நாட்கள்ல வீட்டுக்கு வேலைக்கு ஆள் இல்லாம இருக்கவே முடியாது பாருங்களேன். ஏன்னா ஆபிரகாம் வேற செல்வ சீமான் அவரு. ஆமா, பயங்கரமான மல்டி மில்லியனியர். அதனால காதும் வச்ச மாதிரி ஒரு காரியத்தை முடிக்கிறாங்க. யார் யாரு? ஆபிரகாமும் சாராயும். எப்பவுமே ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்றவர் என்ன செஞ்சிருக்கணும்? ஆண்டவரே, இந்த மாதிரி ஒரு அபத்தம் பேசுறா, இது என்ன செய்தியா அப்படின்னு ஓடணும்ல. ஆமே, அவருக்கு என்ன கரும்பு திங்கிறதுக்கு கூலி அப்படின்ட்டு அவர் பாட்டுக்கு உட்காந்துட்டார். அல்லேலூயா. ஆமே, அவர் பாட்டுக்கு என்ன செஞ்சாரு? இன்னத்தான் ஆரம்பிக்குது சீன். இன்னத்தான் என்ன செய்யும்? சீன் ஆரம்பிக்கும். ஆமே, என்ன நடந்துச்சு தெரியுங்களா? அல்லேலூயா. என்ன நடந்துச்சு தெரியுமா? நான் ஆகாருடைய மனநிலையை யோசிச்சேன் இந்த வாரத்தில் உட்கார்ந்து. ஆகாருடைய மனநிலை எப்படி இருந்திருக்கணும்? ஆமே, சாராருடைய மனநிலையை பார்த்தீங்களா? நான் மலடி கத்தர் அடைச்சிருக்கிறாரு. அறிவில் அந்த அம்மாக்கான உண்மையா அடைச்சிருக்கிறாருங்கிற அறிவு இருந்திருக்குன்னா திறப்பாருங்கிற அறிவு வேணும். கைதட்டி அல்லேலூயா. அன்னாளுடைய கற்பத்தை கர்த்தர் அடைத்திருந்தார். அன்னாள் ஒரு முறை தேவ சமூகத்திலே தன் இருதயத்தை ஊற்றி ஜெபித்த பொழுது கர்த்தர் அன்னாளின் கற்பத்தை திறந்தார். ஆமென். இஸ்ரவேலுக்குள்ளே அற்புதமான தீர்க்கதரிசியாகிய சாமுவேலை தந்து அதற்கு பிற்பாடு 5 குழந்தைகளை அந்த கற்பப்பையிலே சுமந்து அந்த வீட்டை ஆசீர்வதித்து மனமகிழ்ச்சியாக்கினார். அந்த அறிவு இருக்கணும். அல்லேலூயா. சொல்லுங்க அல்லேலூயா. ஆமென். கர்த்தர் அடைத்தார்னு வாய் நிறைய சொல்ல தெரியுது, கர்த்தர் திறப்பாரு. வெயிட். என்ன செய்யணும்? என்ன செய்யணும்? ஆமென். சிவராஜ் பிரதர், நான் சங்கீதம் வாசிக்கும் போது அவருடைய முகத்தை பார்த்தேன். நீங்க சொல்லலாம் வேண்டாம், எதையும் சொல்லலாம் வேண்டாம், எனக்கு தெரியும். ஆமென். வெயிட். என்ன செய்யணும்? என்ன செய்யணும்? வெயிட். வெயிட். கர்த்தர் பேச வரைக்கும் வெயிட் பண்ணணும். ஆண்டவர் பேசும் வரைக்கும் வெயிட் பண்ணிட்டே இருக்கணும். நான் கிட்டத்தட்ட 10 ஆண்டுகள் 2 ஊழியக்காரங்க கீழே அமைதியா இருந்தேன். அமைதியா. எல்லா கிருபையும் தந்திருந்தாரு. பாஸ்டர் இல்லைன்னா பாடுவேன், பாஸ்டர் இல்லைன்னா செய்து கொடுத்துருவேன். சர்ச்சை ஆமென் எத்தனை 1000 பேர் உட்கார்ந்து இருந்தாலும் ஒரு அட்டென்ஷன்ல வச்சிருப்பேன். ஆமென். ஒரு அட்டென்ஷன், எவ்வளவு 1000 பேர் உட்கார்ந்துட்டு இருந்தாலும் ஒரு செய்தியில ஒரு அட்டென்ஷன்ல கொண்டு வந்து நிறுத்தி வச்சிருப்பேன். அதுலயே என் தகப்பன்மார் என்ன ரொம்ப மெச்சுக்குவாங்க, என்ன அவ்வளோ சந்தோஷமா வச்சுக்குவாங்க. ஏன்னா அவங்க இல்லாத இடத்தை ஃபில் பண்ணி நிரப்பி நிற்பேன். அல்லேலூயா. அவ்வளோ கிருபை. ஆனால் நான் மனிதனுடைய சத்தத்தை கேட்டு எங்கேயும் புறப்படவே இல்லை. எனக்கு நல்லா தெரியும், என் ஆண்டவர் பேசாம நான் இடத்தை காலி செய்ய மாட்டேன். என் கர்த்தர் ஏன் கூட பேசாம எத்தனை பேர் கூட என்னை பத்தி பேசினாலும் ஏன் கூட அவர் பேசினா ஐ எம் லீவிங் ஃப்ரம் தட் பிளேஸ். நான் அங்கிருந்து வெளியே வருவேன். அல்லேலூயா. இன்னைக்கு வரைக்கும் நேர்த்தியா நம்ம நடத்திட்டு இருக்காரு ஆண்டவரே. வெயிட் பண்ணுங்க. ஆமென். அல்லேலூயா. சில வாய்ப்புகள் சாராய் நமக்கு கொடுத்திருப்பா. சாராய்மார்கள் நமக்கு சில வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுத்திருப்பார்கள். ஜஸ்ட் வெயிட். காத்திருங்க. கர்த்தர் தீர்க்க தரிசனமா பேசுறாரு. அபியானவர் தீர்க்க தரிசனமா பேசுறாரு. வெயிட் பண்ணுங்க. உங்களை கொண்டு கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். உங்களை கொண்டு ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்வார். God has a big plan. உடைச்சு எரிஞ்சிட்டு ஓடிடாதீங்க.
மனிதர்களுடைய ஆதரவு நமக்கு இருக்குன்னு நினைச்சிட்டு உடைச்சிட்டு ஓடிடாதீங்க. ஆமென். உங்க திட்டத்தை நீங்களே உடைச்சிடாதீங்க. உங்க வாக்கு பண்ணப்பட்டதை நீங்களே இழந்துடாதீங்க. God has a big plan. I'm a prophetical. நான் ப்ராபசியா சொல்றேன். கர்த்தர் ஒரு பெரிய திட்டத்தோட காத்திருக்கிறாரு. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. பாருங்க, இது முடிஞ்ச உடனே அடுத்த வசனத்தை வாசிங்க. அதுதான் ஒரு 10 வசனம் தான் தியானிக்க போறோம். ஆமென். வாசிங்க, மடமடன்னு வாசிங்க. அவன் ஆகாரோடே சேர்ந்தபோது அவள் ஆகாரோடு சேர்ந்த போது அவள் கர்ப்பந்தரித்தாள். நல்லது. அவள் தான் கர்ப்பவதியானதை கண்டபோது அவன் ஆகாரோடு சேர்ந்த போது அவள் என்ன செய்தாளாமா? கர்ப்பந்தரித்தாள். கர்ப்பந்தரித்தாள். அவள் தான் கர்ப்பவதியானதை கண்டபோது அவள் தான் கர்ப்பவதி ஆனதை கண்டபோது தன் நாச்சியாரை அற்பமாக இதான் தப்பு. இதுதான் என்னது? தவறு. இதுதான் தவறு. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாரும் என்ன கவனிங்க. ஆமென். தான் கர்ப்பவதி ஆன போது யார அற்பமா என்றாலாமா? தன் நாச்சியாரை. யார? வாய்ப்பே இல்லை. ஹல்லேலூயா, ஆமென் சொல்லுங்க. யார அற்பமா என்றாலாமா? இவ்வளவு பெரிய வாய்ப்பை கொடுத்தாலே, இவ்வளவு பெரிய அந்தஸ்தை கொடுத்தாலே, ஆபிரகாமிங்கிற மறுமனையாட்டிங்கிற ஒரு பெரிய அந்தஸ்த பொறுப்பை கொடுத்தாலே அவளை என்ன பண்றா? அற்பமாக எண்ணினாள். ஆமென். நான் திருப்பூர் சிட்டி ஏஜி சபையில் இருக்கும்போது அநேகர் வருவாங்க. வந்து பாஸ்டர்லாம் என்ன பாடுறாரு பிரதர், ஐயோ உங்க ஆராதனைனா எங்களுக்கு நான் நம்பவே மாட்டேன். இப்போ வரைக்கும் நம்ப மாட்டேன். ஸ்டில் நவ், இப்போ வரைக்கும் நம்பவே மாட்டேன். நான் யாரை நம்பி ஆராதிக்கிறேன்? நான் யாரை ஆராதிக்கிறேன்? என் தேவன் ஆராதிக்கிறேன். என் கூட சேர்ந்து நீங்க ஆராதிக்கிறீங்க, அவ்வளவுதான். உங்களை ஆராதிக்கிற வைக்கிற வேலை எனக்கு இல்லை. நான் உங்களை ஆராதிக்க வைக்கணும்னு நினைச்சேன்னா நானும் கர்த்தரை என்ன செய்ய மாட்டேன்? ஆராதிக்க மாட்டேன். அது ஆர்கெஸ்ட்ரா. அதுக்கு பேர் என்னது? ஆர்கெஸ்ட்ரா. அல்லேலூயா. அது ஆர்கெஸ்ட்ரா, கச்சேரி. நான் கர்த்தரை ஆராதிக்கிறேன், என் கூட சேர்ந்து நீங்க ஆராதிக்கிறீங்க. தம்பி எபி கர்த்தர் இந்த இடத்துல நின்று ஆராதிக்கிறாரு, அவரு கூட சேர்ந்து நீங்க ஆராதிக்கிறீங்க, அவ்வளவுதான். ஆமென். 5 வருஷம் நான் படாத பாடுபட்டேன் பிரதர். ஐயோ யோ யோ யோ. ஒரு அம்மாலாம் நீங்களே என் கனவுல வர்றீங்கன்றுச்சு. நான் இன்னைக்கு எல்லாத்தையும் உடைச்சிருவேன். யார் வேணாலும் பார்க்கட்டும். அல்லேலூயா. ஆமா, ஒரு அம்மா வந்துச்சு, நீங்க எதுக்கு என் கனவுல வர்றீங்கன்னு. நான் என்ன செய்யணும்? இது கம்ப்ளைண்ட் பாஸ்டர்ட்ட போயிருச்சு. பாஸ்டர்ட்ட போய் பாஸ்டர் இவர் என் கனவுல வராரு. பாஸ்டர் கூப்பிட்டு எதுக்கு அப்புறம் அவங்க கனவுல போறேன்? ஓ, உமக்கும் அறிவில்லையா? அல்லேலூயா. நேர்ல போனா புடிங்க, அடிங்க, உதைங்க, போலீஸ்ல கொடுங்க, சர்ச்சை விட்டு வெளியே தள்ளுங்க. கனவுல போனா நான் என்ன செய்யட்டும்? ஐயோ, இதை எப்படி சால்வ் பண்றது? ஆமென். பாஸ்டர்ட்ட கேட்டேன், பாஸ்டர் கனவுல வந்தா ஏன் தப்பா அவங்க தப்பா? பாஸ்டர் யோசனை பண்ணிட்டு, ஆமா இல்ல பிரதர் அப்படிங்க. நன்றி வணக்கம், என்ன விடுங்க, எனக்கு நிறைய வேலை இருக்கு, எனக்கு நிறைய. ஆனா அப்பவே பிளான் பண்ணிட்டேன், இது இங்க நம்ம செய்ய வேண்டிய வேலை முடிஞ்சிருச்சு. அல்லேலூயா. ஆமென். ஆனா நான் இருக்க வரைக்கும் கர்த்தர் எனக்கு என்ன சொன்னாரோ, என் ஊழியக்காரன் எனக்கு என்ன சொன்னாரோ அதை நேர்த்தியா செய்துட்டு வந்துட்டேன். ஒரு முடி அளவு நான் அந்த இடத்துல குறை வைக்கல. எனக்கு ஆராதனை கொடுப்பாரு, கிளை சபையில 9 மணிக்கு செய்து கொடுப்பாரு. இது 5 வருடமும் 8 மாதமும் நிறைவேறி இருக்கிறாங்க. 9 மணிக்கு கிளை சபையில செய்தி, மெயின் சபையில 7 மணிக்கு ஆராதனை. சில நாட்கள் பாஸ்டர் இல்லைன்னா 2 பக்கமும் செய்தி கொடுப்பேன். மெயின் சபையிலையும் கிளை சபையிலையும் செய்தி கொடுப்பேன். வேற யாரையும் செய்திக்கு அலோவ் பண்ண மாட்டாரு. அந்த
இந்த நம்பிக்கை எனக்கு போதும். ஆமென் சொல்லுங்களேன். ஆமென். இப்ப எனக்கு சிலர் வருவாங்க, பாஸ்டரை விட ஆபிரகாம் பிரதர் செய்தி தான் ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னு சொன்னா நான் கர்த்தருக்கு மகிமை. நான் என்ன செய்வேன்? கர்த்தருக்கு மகிமை அப்படிதான் சொல்லுவாங்க ஜனங்க. அப்படிதான் என்ன செய்வாங்க? சொல்லுவாங்க. அதான் இப்ப நான் என்ன செஞ்சிடக்கூடாது. அப்படிதான் சாராய் வீட்டுல ஆகார கொஞ்சம் பேர் வேலைக்காரங்க இருப்பாங்கல்ல. ஆகார் மட்டுமா வேலைக்காரி? நிறைய பேர். ஆகாரு நீதான் சூப்பர் பாரு, சாராய் அம்மாக்கு பிள்ளை இல்ல, நீ பாரு கல்யாணமா 8-9 மாசம் 10 மாசம். ஆமா, ஹல்லேலூயா, எப்படி அருமையாயிட்ட நீ. உனக்குத்தான் முதல் உரிமை, உனக்குத்தான் எல்லா உரிமையும். ஃபுல்லா பறக்க விட்டுருச்சுங்க ஆகார. பாவம், ஆகாருடைய நிலைமை பாவம். ஆமென். நம்பிராதீங்க, நம்பிராதீங்க, நம்பவே நம்பிராதீங்க. ஹல்லேலூயா சொல்லுங்க, ஹல்லேலூயா. அமர்ந்துருங்க, கர்த்தர்கிட்ட அமர்ந்துருங்க. அமரலைன்னா அமர சொல்லுவார். நீங்க அமரலைன்னா உங்களை அமர வைப்பார். ஹல்லேலூயா. ஆமென். பாப்பா ஆமென். நல்ல கவனிங்க. நீங்க அமர்ந்து காத்திருக்கலைன்னா அமர்ந்து காத்திருக்க செய்வார். ஹல்லேலூயா. வாசி, கீழே வாசிங்க. என்ன செஞ்சாலாமா? அற்பமாய். ஆமென். அப்போ நல்ல கவனிங்க. உங்களுக்கு ஏனியா இருந்தவங்கள, உங்களை வளர்த்தவங்கள, உங்களுக்கு வாய்ப்பு கொடுத்தவங்கள, ஆமென், உங்களை வளர செய்தவங்கள, உங்களை ஆமென் எல்லா இடத்துலயும் உங்களை இன்ட்ரோடியூஸ் பண்ணவங்கள, உங்களுக்கு ஒரு அற்பமா இருந்தவங்கள நீங்க என்ன செஞ்சிடக்கூடாது? அற்பமா எண்ணக்கூடாது. ஹல்லேலூயா. ஆமென். ஹல்லேலூயா. ஆமென். ஹல்லேலூயா. ஆமென். வெளியில போய் கம்ப்யூட்டர் சென்டர் போட்டுட்டு உட்கார்ந்து என்னை அற்பமா பாத்திர கூடாது. ஹல்லேலூயா. இதெல்லாம் ஒரு ஆளா இருந்தாலும் கம்ப்யூட்டர் பத்தி ஒன்றும் தெரியாது. ஆமென். இவருக்கு என்னங்க கம்ப்யூட்டர் பத்தி தெரியும்? பாவம், எங்களை தான் கெஞ்சிட்டு கிடப்பாரு அப்படின்னு என்ன செஞ்சிடக்கூடாது சொல்லி சிரிக்கிறாங்க. நான் ஒரு டீ அற்பமா என்ன செஞ்சிடக்கூடாது. டேஞ்சர், டேஞ்சர். அது மனித யோசனை, அது மனித சிந்தை, அது மனித ஆற்றல். கரை சேர்க்காது. என்ன செய்யாது? கரை சேர்க்காது, கரை சேராது. சொல்லுங்க அந்த வார்த்தைய. கரை சேர்க்காது, கரை சேராது. You just wait in the presence of the Lord. You just wait in the feet of God. You just wait in the word of God. கர்த்தருடைய வார்த்தைக்குள்ள காத்திருக்கணும். ஆமென். வெயிட் பண்ணுவோமே. ஆமென் சொல்லுங்க. ஆமென். கர்த்தர் பெரிய டீமை தருவாருங்க நமக்கு. ஆமென். 10 வருஷம் நான் அந்த இடத்துல முழங்கால் போட்டதில்ல. நேத்தைக்கு வந்து ஜென்செட் செதுக்கி இருக்கிறோம் இல்லையா, அந்த இடத்துல முழங்கால் போட்டு வானத்துக்கு நேராக கையை தூக்கி நின்று தாரையா உழவிச்சு கண்ணீர். கர்த்தர் தரிசனத்தை நிறைவேற்றுவாரு. நல்ல டீமை தருவாரு. ஹல்லேலூயா. நல்ல டீமை நமக்கு ஆண்டவர் கொண்டு வருவார். வேலை அவங்க செய்வாங்க, நம்ம சூப்பர்வைசிங் பண்ணால் போதும். வேலை அந்த டீம் செய்யும். நம்ம சூப்பர்வைசிங் பண்ணிட்டு அழகா ஆமென் கோட் ஷூட் போட்டு அப்படியே சூப்பர்வைசிங் பண்ணிட்டு ஊழியத்தை ஒழுங்கா செஞ்சா போதும். ஹல்லேலூயா சொல்லுங்க. ஆமென் சொல்லுங்க. அற்பமாய் கற்பம் தரித்ததை நினைத்து சாராயை அற்பமாய் எண்ணினாள். அப்பொழுது சாராய் ஆபிரகாமை நோக்கி, எனக்கு நேரிட்ட அநியாயம் உமது மேல் சுமரும். எப்படி சுமரும்? தான் சாராய்மாருடைய வேலையே இதுதான். உங்க வேலையே இதுதான். ஓப்பனா சொல்லுங்க, உங்க வேலையே இதுதான். செய்யறதெல்லாம் செஞ்சுட்டு பழி யார் மேல போடுவீங்க? பழி யார் மேல? என்ன பிரதர்? செய்யறதெல்லாம் செஞ்சுட்டு பழி யார் மேல? நான் சொல்லத்தான் செய்வேன். நான் எனக்கு தான் அறிவு இல்லை, உங்களுக்கு எங்க போச்சு அறிவு? இது நல்லாதான் இருக்கு. ஆமா, செய்யறதெல்லாம் செஞ்சுட்டு யார் மேல பழி? இங்க பாரு, இந்த இதெல்லாம் உண்மைதான் சேரும். அடப்பாவி, நான் என் பேச ஆண்டோடைய சத்தத்தை கேட்டு என் பாட்டுக்கு என் குடும்பத்தை நடத்தினேன். நீ இடையில கூப்பிட்டு இந்த வேலையை பார்க்க சொன்னது நீ தான். அல்லேலூயா. ஆமென் சொல்லுங்க. அதனாலதான் சொல்றேன், கர்த்தர் சொல்லாம எதுவும் செஞ்சிடாதீங்க. ஏன் தெரியுமா இவ்வளவு தூரம் பேசிட்டு இருக்கேன்?
ஆண்டவர் சொல்லாம எதுவும் செஞ்சிடாதீங்க. ஆண்டவர் சொல்லுவார். கர்த்தர் தெளிவா பேசுவார். என் கூட தெளிவா பேசினார். போயிடுறேன், நாச்சிமலை போயிடுறேன்னு. ஊர் இல்லை, வீடு இல்லை, மனிதர்கள் இல்லை, ஒரு காடு. பேசிட்டாரு, போயிட்டாரு, வந்துட்டேன். இங்க வந்து நின்று 3 வருஷம் அழுகிறேன். ஒரு வீடு இல்லை, ஒரு மனிதர் இல்லை, ஒரு குடிக்க தண்ணி இல்லை, ஒண்ணுமே இல்லையா ஆண்டவரே. இங்க என்னை வர சொல்லிட்டீங்க. சொன்னது நானு, சொன்னது நானு. என்ன பிரச்சனை? நில்லு. அல்லேலூயா. சொல்லுங்க. சில நேரம் வனாந்தரத்தின் வழியிலே நடத்துவார், சில நேரம் பள்ளத்தாக்கின் பாதையிலே நடத்துவார், சில நேரம் சூருக்கு கொண்டு போவார். ஆமென். சில நேரம் சீனாய்க்கு கொண்டு போவார், சில நேரம் கெனசரேத்துக்கு வர வைப்பாரு. ஆமென் சொல்லுங்களேன். சில நேரம் திபேரியா கரையில நிக்க வேண்டிய சூழ்நிலை இருக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென். ஆனா எங்க நின்னாலும் நீங்க யார் சத்தத்துக்கு காத்திருக்கணும்? அதனாலதான் தாவீது, சங்கீதக்காரன் தாவீது 37:5 உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையாயிரு, அவரே உன் காரியத்தை வைக்க. அப்படியே 34க்கு வந்தீங்க வரல, 37, 34 கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ போடி. டக்குன்னு சொல்லும் போதே போடணும்ல, நீ அரை தூக்கத்துல இருக்கிற தம்பி. சங்கீதம் 37, ஆமென், 34 சொல்லுகிறது. ஆமென். கர்த்தருக்கு காத்திருந்து அவருடைய வழியை கைக்கொள், அப்பொழுது நீ பூமியை சுதந்தரித்துக் கொள்வதற்கு அவர் உன்னை உயர்த்துவார். துன்மார்க்கர் அறுப்புண்டு போவதை நீ காண்பாய். உயர்த்திடுவாரு, உயர்த்திடுவாரு. ஆமென் சொல்லுங்க. ஆமா, நான் இது சில காரியங்களை வார்த்தையில என்னால எக்ஸ்பிளைன் பண்ண முடியாம நான் இந்த இடத்துல நின்று தவிப்பேன். ஆமென். வார்த்தையில எப்படி உங்களுக்கு சொல்லி புரிய வைக்கிறதுன்னு தெரியாது. ஏன்னா கர்த்தர் அவ்வளவு நல்லவருங்க. வாக்கு பண்ணப்பட்டதை உடைச்செறிஞ்சிடக்கூடாது. நமக்கு வாக்கு பண்ணப்பட்டது பெருசு, நமக்கு வாக்கு பண்ணப்பட்டது அதிசயமானவைகள், நமக்கு கர்த்தர் வாக்கு பண்ணி வைத்திருக்கிறது அருமையானவைகள், அற்புதமானவைகள். ஆனா மனுஷன் கொண்டு போய் ஒரு சின்ன சூழ்நிலையை விட்டுட்டு பாதியில ஓடிடுவான். கவனமா இருங்க. சக்கரையா பேசுவாங்க. இந்த உலகம் சக்கரை போட்டு பேசும், கொஞ்சம் தேன் ஊத்தியும் பேசும். நம்பிடக்கூடாது. ஆமே, நம்பிடக்கூடாது. கர்த்தர் என்ன பேசுறாரு? ஏன்னா மனுஷன் தேன் ஊத்தி பேசுவான், கர்த்தருடைய வார்த்தை தெளித்தேனினும், ஆண்டவருடைய வார்த்தை தெளித்தேனினும் அந்த தேனை காட்டிலும் மதுரமானது. மன்னா, தேனிட்ட படியாரம் மன்னா வார்த்தை, ஆண்டவருடைய வார்த்தை தான் மன்னா. மன்னா அப்ப வார்த்தைக்கு காத்திருக்கணும். அல்லேலூயா. இப்ப சாராளம்மா ஆபிரகாம் மேல பழிய போட்டு என்ன சொல்றாங்க கவனிங்களேன். ஆமென். அப்புறம் நீங்கள் அப்பொழுது சாராய் ஆபிரகாமை நோக்கி எனக்கு நேரிட்ட அநியாயம் உமது மேல் சுமரும், என் அடிமை பெண்ணை உம்முடைய மடியிலே கொடுத்தேன், அவள் தான் கர்ப்பவதியானதை கண்டு என்னை அற்பமாக எண்ணுகிறாள். ஆமென். அவள் கர்ப்பவதியானதை கண்டு என்ன செய்யறாளாமா? என்னை அற்பமாக எண்ணுகிறாள். அற்பமாக எண்ணுகிறாள். கர்ப்பவதி ஆகிறதை கண்டு என்ன செய்யறாளாமா? அற்பமாய் எண்ணுகிறாள். கர்த்தர் எனக்கும் உமக்கும் நடுநின்று, கர்த்தர் எனக்கும் உமக்கும் நடுநின்று நியாயம் தீர்ப்பாராக என்றாள். அதற்கு ஆபிராம் சாராயை நோக்கி, எவ்வளவு பெரிய வம்ப இழுத்து வீட்டுக்குள்ள போட்டுக்கிட்டு இந்த அம்மா என்னெல்லாம் பேசுது பாருங்க. இல்ல அவசியமா அது நமக்கு இல்லையா? நம்ம ஊர்ல சொல்லுவாங்க, கழுத ஆமே இனத்துல கொண்டு வந்து உள்ள விட்டுட்டு இந்த பாடுபடுற இல்லையா? என்ன பாடு பாருங்க வீட்டுக்குள்ள இந்த சூழ்நிலை. ஆமே சொல்லு பாருங்க. அதற்கு ஆபிரகாம் சாராயை நோக்கி, உன் அடிமை பெண் என்னவா இருக்கிறாள் ஐயா? உன் கைக்குள் இருக்கிறாள், உன் பார்வைக்கு நலமானபடி அவளுக்கு செய். அப்பொழுது சாராய் அவளை கடினமாய் நடத்தினபடியால் அவள் அவளை விட்டு ஓடி போனாள். ஆமே. நைசா கை கழுவிட்டாரு. நைசா ஆபிரகாம் என்ன செஞ்சாரு? ஐயோ எனக்கு ஒன்றும் தெரியாது, அவ நீ சொன்ன நான் கல்யாணம் பண்ணேன், நபர் இப்பவும் அவ உனக்கு அடிமை பெண்ணு தான். ஆமே, இப்பவும் அவ உனக்கு வேலைக்காரி தான். நீ உன் பார்வையில் அவ இருக்கிறா, அவளுக்கு நீ என்ன செய்யணுமோ அப்படியா ஒதுங்கி நின்று நான் பார்த்துக்கிறேன். ஆமே.
டெய்லி ஒரு மூட்டை துணி துவைக்கணும், இன்னையிலிருந்து 4 மூட்டை துணி துவைக்கணும். ஆமே ஆமே அல்லேலூயா. சாராளமாக வேணும்னே ஒரு 4 டம்ளரில் தண்ணியை குடிச்சிட்டு வச்சுட்டாங்க. எதுக்கு? ஆமேன். ஒரு தட்டில் போட்டு மறுபடியும் இன்னொரு தட்டில் போட்டு, இந்த மாதிரி இந்த தட்டு பெருசாக இருக்குது, சரி சின்ன தட்டில் போட்டு சாப்பிட்டு ஒரு முறை சாப்பிட்றதுக்கு 4 தட்டு கொண்டே போட்டாங்க. இப்போ கழுவணும், என்ன செய்யணும்? அதான் கடினமாக நடத்துறது. அது பேர் தான் கடினமாக நடத்துறது. கடினமாக நடத்தினாலே என்ன செஞ்சிட்டா? விட்டு ஓடிட்டாளா? சொல்லு, என்னை சந்தேகமா பார்க்காதீங்க, நான் நல்லா தான் இருக்கிறேன். அட ஆமென். ஓடிட்டாளா? ஆமென். வாசிங்க. கர்த்தருடைய தூதனானவர் அவளை வனாந்தரத்திலே சூருக்கு போகிற வழியில் இருக்கிற நீரூற்றண்டையிலே கண்டு, சாராயின் அடிமை பெண்ணாகி ஆகாரே, எங்கே இருந்து வருகிறாய், எங்கே போகிறாய் என்று கேட்டாள். அவள், நான் என் நாச்சியாரை விட்டு ஆகாருக்கு ஒரே சந்தோஷம். என்ன சந்தோஷம் தெரியுமா? இதுவரைக்கும் சாராளை கூட பார்த்து பேசினது இல்லை ஆண்டவர். யாரை பார்த்து பேசிட்டாரு? என்ன பார்த்து பேசிட்டாரு. ஆமே. சாராள் ஆண்டவர்கிட்ட ஆகார்ட்ட வந்து கேட்கிறாரு ஆண்டவர், ஆகாரே என்னாச்சு, எங்க போற? ஆண்டவர் பேசிட்டாரு என் கூட. சாராயிட்ட இதுவரைக்கும் பேசல, என்கிட்ட பேசுறாரு. ஆமா, வீட்டு சூழ்நிலையெல்லாம் சொல்றான். என்ன சொல்றான்? ஆண்டவரே பார்த்தீங்களா, சாரா என்னை நடத்தின விதத்தை பார்த்தீங்களா? அவ அப்படி செஞ்சா, இப்படி செஞ்சா, அதை பண்ணா, இதை பண்ணா, என்னால இருக்க முடியல, நான் வந்துட்டேன். ஆண்டவர் ஆகார்ட்ட என்ன செய்ய? பேச்ச நிப்பாட்டு, பேச்ச நிறுத்து, பேச்ச என்ன செய்ய? நிறுத்து. இப்ப நீ என்ன செய்யணும்னு நான் சொல்றேன். ஆமென் சொல்லுங்க. ஆமென். அல்லேலூயா. என்னையா சொன்னாரு? அப்பொழுது கர்த்தருடைய தூதனானவர், நீ உன் நாச்சியார் அண்டைக்கு திரும்பி போய் அவள் கையின் கீழ் அடங்கியிரு என்றார். கையின் கீழே அடங்கியிரு என்றார். சொல்லுங்க எல்லாரும், கையின் கீழ் அடங்கியிரு. நான் உனக்கு நியமிச்சிருக்கிற நாள் வரைக்கும். ஆமென். ரோமர் 4வது அதிகாரம் அதனுடைய 5-6 வசனங்கள் நினைக்கிறேன். ஆமென். ஆபிரகாம் வாக்கு பண்ணப்பட்டதை பெற்றுக்கொள்ளும் வரைக்கும் என்ன செஞ்சாராமா? பொறுமையோடு கூட காத்திருந்தா. இருக்கையா 4, ரோமர் 4 ஐ திங்க். அல்லேலூயா. ரோமர் 4க்கு வாங்களேன். இருக்கா? ஒட்டியா? ரோமர் 4வது அதிகாரம் அதனுடைய 4வது 5வது வசனத்தை வாசிங்க. ஒருவன் கிரியை செய்யாமல் 18 வாசிங்க. உன் சந்ததி இவ்வளவாய் இருக்கும் என்று சொல்லப்பட்டபடியே தான் அநேக ஜாதிகளுக்கு தகப்பனாவதை நம்புவதற்கு ஏதுவில்லாதிருந்தும். ஆமென் சொல்லுங்க. நம்புறதுக்கு ஏதுமே இல்ல. அதனாலதான் ஆகார் உள்ள பூந்தா. ஆகார சாராய் ஆபிரகாமுக்கு கொடுக்க காரணம், அங்க நம்புறதுக்கு ஏதுமான சூழ்நிலை இல்ல. ஆனா பவுல் அதை படித்து தியானித்து சபைக்கு எழுதி நமக்கு கொடுத்துட்டு போயிருக்கிறார். என்ன தெரியுமா? ஏதும் இல்லாது இருந்தும் அதை நம்பிக்கையோடு, எங்க நம்பிக்கையோடு விசுவாசித்தான். ஐயோ எனக்கு தெரியாது சாராயே, அவ உன் பார்வையில் இருக்கிறா, அவளுக்கு ஏற்றபடி நீ செய்ய, எனக்கும் அதுக்கும் சம்பந்தம் இல்ல. அந்த இடம்தான் ஆமென். அந்த இடம்தான் ஏதும் இல்லாது இருந்தும் நம்பிக்கையோட அவன் விசுவாசத்திலே பலவீனமாய் இருக்கவில்லை. ஆபிரகாம் விசுவாசத்திலே பலவீனமாய் இருக்கவில்லை. அவன் ஏறக்குறைய 100 வயதுள்ளவனாய் இருக்கும்போது தன் சரீரம் செத்து போனதையும் சாராளுடைய கர்ப்பம் செத்து போனதையும் எண்ணாதிருந்தான். தேவனுடைய வாக்குத்தத்தத்தை குறித்து அவன் அவ்விசுவாசமாய் சந்தேகப்படாமல். ஆமென். அதனாலதான் சொல்றேன், வாக்கு பண்ணப்பட்டது பெருசு.
மனிதனுடைய வார்த்தைகள் சிறுசு. கர்த்தர் உங்களுக்குன்னு வச்சிருக்கிற காரியம் பெருசு. மனிதர்களுடைய பிளான் பண்ணி உங்களை வெளியே தள்ள நினைக்கிறது சிறுசு. தேவ திட்டம் உங்க மேல பிக். ஆமென். பயங்கரமா ட்ரெமெண்டஸ், பெருசு. ஆனா மனிதர்களுடைய ஆசை வார்த்தைகள் சிறியது. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. எந்த மனுஷனையும் உயர்த்தவும் மேன்மைப்படுத்தவும் அவருடைய கரத்தினால் ஆகும். இது லூக்கால இது மனுஷரால் கூடாததுதான். மனுஷரால் கூடாதது தேவனால் கூடும். ஆமென் சொல்லுங்க. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. என்ன தெரியுமா சொன்னார் ஆண்டவரே? இந்த பேச்செல்லாம் விட்டு போ. சாராளுடைய கைக்கு கீழே என்ன செய்ய? அடங்கியிரு என்றார். நான் உன்னை சந்திக்க வரைக்கும் இன்னொரு முறை நீ வெளியே வருவ. அப்ப நான் உனக்கு பீர் லகாய் ரோய்வா இருப்பேன். டைம் இல்லை, மணி 11, அதனால முடிக்கிறேன். ஆமென். இன்னொரு முறை நீ வெளியே வருவ. ஆமென். உன் வாலிப பிள்ளைய கையில பிடிச்சிட்டு வெளியே வருவ. அன்னைக்கு இந்த வனாந்தரத்துல ஒரு நீரூற்ற நீ பார்ப்ப. இந்த வனாந்தரத்துல ஒரு நீரூற்ற பார்ப்ப. அதுதான் உனக்கு வாக்கு பண்ணப்பட்டது. இப்ப நான் சொல்றேன், எங்க இருந்து வந்தேன்னு மட்டும் சொன்ன, எங்க போறேன்னு சொன்னையா? சொல்லல. ஏன்னா உனக்கு அது தெரியாது எங்க போறேன்னு. ஆமென். ஆகையினால கர்த்தருடைய தூதனானவர் நான் சொல்றேன், போய் உன் நாச்சியார் அண்டையில என்ன செய்ய? அடங்கியிரு. கொஞ்ச நாள் தானே அடங்கி இருப்போம். நம்ம மேல ஆண்டவர் பெரிய திட்டத்தை வச்சிருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. மோகன்சி அண்ணன் கூட அப்பா தோட 32 வருஷம் பிரயாணப்பட்டார். அல்லேலூயா. எனக்கு அந்த உறவை பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷம். மோகன்சி அண்ணன் அப்பா தோடைய இறப்புல தேம்பி அழுதுட்டு அந்த சாட்சியை சொன்னார். அப்பா துறை பிரதர் என் கூட 32 வருஷம் உண்மையா இருந்தாரு. அல்லேலூயா. ஆமென். ஆமென். அல்லேலூயா. 2 நாள் அப்பா துறனம் தான் பேசுவாங்க. 3 நாள் மீட்டிங்னா 2 நாள் அப்பா துறனம் பேசுவாங்க. 3ஆம் நாள் தான் மோகன் சிலாசன் பேசுவாங்க. அல்லேலூயா. பெரிய கிருபைங்க அது. ஆமென் சொல்லுங்க. கர்த்தர் சில பேர்த்து கூட வச்சிருப்பாரு. You just have no. You just accept. ஆமென். அப்படி போயிட்டே இருப்போம். கர்த்தர் நம்முடைய வாழ்க்கை பாதையில பெரிய காரியங்களை செய்வாரு. உங்க தலையை உயர்த்துறது அவரு. உங்களை மேன்மைப்படுத்துறது அவரு. உங்களை உயர்ந்த அடைக்கலத்தில் வைக்கிறது அவரு. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. யாரு கூட யாரு இருக்கணும்னு கர்த்தருக்கு தெரியும். யாரு கூட யாரை வச்சிருக்கணும்னு கர்த்தருக்கு தெரியும். அதனால ஜெபம் பண்ணிட்டே இருங்க. அவசரப்படாதீங்க எந்த காரியத்துல. ஆமென். ஒரு சகோதரி, ஆண்டவரே என் புருஷன் கடன் வாங்கிட்டு செத்துட்டாரு. 1 ராஜாக்களா 2 ராஜாக்களையா? நான் என்ன செய்வேன்? உன் வீட்டுல என்ன இருக்குனாரு? ஒரே ஒரு பாத்திரத்துல எண்ணெய் இருக்காண்டவரே. சொல்லுங்க. ஒரே ஒரு பாத்திரத்துல எண்ணெய் இருக்காண்டவரே. உன் பிள்ளைகளை அனுப்பி வெளியில இருக்கிற பாத்திரங்களை எல்லாம் வாங்கிட்டு வா. ஆமென். வெளியில இருக்கிற பாத்திரம் எல்லாம் வாங்கிட்டு வா. உன் வீட்டுல இருக்குன்னு சொன்ன ஒரு பாத்திரம், அதுல கொஞ்சம் எண்ணெய் இருக்குன்னு சொன்னேல, அத வெளியில இருந்து வாங்கிட்டு வந்த பாத்திரத்துல எல்லாத்துலயும் ஊத்துனார். இந்த அம்மாவும் பிள்ளையில கூட்டிட்டு போய் கதவை பூட்டி கொண்டு, வசனம் சொல்லுது, கதவை பூட்டி கொண்டு அது வச்சிருந்த பாத்திரத்துல இருந்து வெளியில இருந்து வாங்கிட்டு வந்தாங்கல்ல, பாத்திரத்துல எல்லாம் ஊத்துது. சொல்லுங்க. ஊத்துது. 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 ஊத்திட்டே இருக்குது. ஆமென்.
எப்ப பாத்திரம் இல்லையோ அப்பத்தான் எண்ணெய் நின்னுச்சு. கை உயர்த்தி ஸ்தோத்திரம் பண்ணுங்க. எப்ப பாத்திரம் இல்லையோ அப்போதான் எண்ணெய் நின்னுச்சு. நீங்களும் நானும் ஆண்டவருடைய வீட்டுக்குள்ள இருக்கிற பாத்திரமா இருந்தால் வெளியில் இருக்கிற பாத்திரங்கள் நிரம்பி வழிய கர்த்தர் நம்முடைய பாத்திரத்தை அபிஷேகத்தால், பிரசன்னத்தால், வார்த்தையால், அற்புதங்களால், பெரிய திட்டங்களினால், ஆச்சரியமான காரியங்களினால் நிரப்பி 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 ஆமென் விசுவாசிக்கும்படி, மகிமைப்படும்படி, ஆச்சரியப்படும்படி நடத்துவார். அதனாலதான் சொல்றேன், தேவனுடைய வீட்டில் இருக்கிற பாத்திரமாய் இருக்க வேண்டும். ஆகார் திரும்ப அனுப்பப்பட்ட பாத்திரம். ஆகார் ஆமென் ஆபிரகாமின் வீட்டுக்கு திரும்ப அனுப்பப்பட்ட பாத்திரம். நாச்சியார் அண்டையிலே ஆமென். அவர் உங்களை உயர்த்தும்படிக்கு ஏற்ற காலத்திலே அவர் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கரத்திற்குள் என்ன செய்யுங்க? அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென். ஆண்டவருடைய சித்தம் இல்லாம எதுவுமே நடக்காது. விளங்கிட்டீங்களா? ஆண்டவருடைய திட்டம் இல்லாம உங்க வாழ்க்கையில எதுவும் நடக்காது. நான் ஜனவரி 1ஆம் தேதியே சொன்னேன், இந்த வருஷம் நான் மனித சத்தத்திற்கு செவி சாய்க்க போவது நெவர் நெவர் நெவர். அல்லேலூயா. நான் மனித சத்தத்துக்கு என்ன செய்ய போறது இல்லை, காது கொடுக்கவே மாட்டேன். நான் யாருடைய சத்தத்தை கேட்பேன்? ஆண்டவருடைய சத்தத்தை கேட்பேன். ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. ஆண்டவர் சொல்லிட்டாரு தெளிவா, நீ போ, நாச்சியார் அண்டையில் அடங்கிடு, உன் கற்ப பிறப்ப இந்த பூமியில பெரிய ஜாதி ஆக்குவேன். ஆமென். எண்ணெய் கிணறெல்லாம் அவன்கிட்ட தான் கொடுத்துட்டாரு. ஆமென். ஒருத்தரும் ஒண்ணுமே பண்ண முடியாது. ஆமென். டோட்டலா ஸ்டாப் பண்ணிட்டான்னா உலகத்துல எந்த வண்டியும் ஓடாது. ஆமென். பெட்ரோல் கச்சா எண்ணெய் நிறுத்திட்டான்னு பாருங்க. ஈரான், ஈராக், சவுதி, வளைகுடா நாடுகள் ஆமென் நிறுத்திட்டான்னு பாருங்க, ஒரு வண்டி ஓடாது உலகத்துல. அதனாலதான் ஆண்டவர் அப்பவே சொன்னாரு, அவனையும் நான் என்ன செய்வேன், பெரிய ஜாதியா, பெரிய ஜாதியா பெருக பண்ணுவேன். ஆனா ஒண்ணு சொல்லிட்டாரு, அவனுடைய கை எல்லாருக்கும், எல்லாருடைய கையும் அவனுக்கு விரோதமாக, அவனுடைய கை எல்லாருக்கும் விரோதமாகவும் எல்லாருடைய கை அவனுக்கு விரோதமாகவும் இருக்கும். ஆமா, அதான் இப்ப நடந்துகிட்டு இருக்கு. விளைந்தீங்களா? ஆமென். நமக்கு ஈசாக்கை வாக்களித்திருக்கிறார். நான் வேற இடத்துல நின்று பேசிட்டு இருக்கேன், உங்களை நீங்க விளைங்கிறீங்களா என்னன்னு தெரியல. எனக்கு கர்த்தர் ஈசாக்கை வாக்கு பண்ணி இருக்கிறார். என் வாக்கு தத்துவம் இஸ்மவேல் அல்ல. என் வாக்கு தத்துவம் யாரியா? ஈசாக்கு. என் ஈசாக்கு வேற. நான் இஸ்மவேலுக்கு வாக்களிக்கப்பட்டவன் அல்ல, நான் ஈசாக்குக்கு வாக்களிக்கப்பட்டவன். ஈசாக்கை கர்த்தர் எனக்கு வாக்களித்திருக்கிறார். ஈசாக்கு பிறக்க வரைக்கும் அமைதியா இருக்கும். 75 கூப்பிட்டாரு, 99 சாராயம்மா கர்ப்பவதி ஆயிட்டாங்க. 84 ஒரு ஆக்சிடென்ட். 84வது வயசுல ஒரு ஆக்சிடென்ட் ஆபிரகாமுக்கு. யாரு? ஆகார். ஆமென். அதனால அழைத்த நாள்ல இருந்து கர்த்தர் நிறைவேற்றும் நாள் வரைக்கும் பொறுமையா உயர்த்துவாருங்க, உயர்த்துவாரு. அவருடைய கையில எடுக்கிறதுக்கு அவருக்கு ஆமென் அவருடைய நேரம் வரட்டுமே. ஜஸ்ட் வெயிட். உங்க குடும்பத்தை, உங்க பிள்ளைகளை ஆமென் ஆமென் உயர்த்துவாரு. அவருடைய நேரம் வரைக்கும். தகப்பனா சொல்றேன், சபையின் மூப்பனா சொல்றேன், உங்க ஊழியக்காரனா சொல்றேன், அவர் நேரம் வரைக்கும் என்ன செய்யுங்க, காத்திருப்போம். அல்லேலூயா. யாரையும், நம்ம பாஸ்டரை, நமக்கு மூத்த ஊழியக்காரங்களை, நமக்கு வாய்ப்பு கொடுத்தவங்கள, நமக்கு சான்ஸ் கொடுத்தவங்கள ஆமென் அல்லேலூயா என்ன செய்யக்கூடாது, அற்பமா எண்ண
நான் கர்ப்பம் தரிச்சிட்டேங்கிறதுக்காக ஆமென் பிள்ளை இல்லாதவர்களை என்ன செஞ்சிடக்கூடாது, கர்ப்பமா எண்ணிடக்கூடாது. ஆமென் சொல்லுங்க. கர்த்தர் அதை அனுமதிக்க மாட்டார். ஆண்டவர் அதை என்ன செய்ய மாட்டார், அனுமதிக்க மாட்டார். அல்லேலூயா. என்னைக்கு நம்ம வாழ்க்கையில் அவர் தான் உயர்ந்தவராக இருக்கணும். அந்த சிந்தை தான் நமக்குள்ள இருக்கணும். ஆண்டுடைய சிந்தை, இயேசு கிறிஸ்துவின் சிந்தை தான் நமக்குள்ள இருக்கணும். அல்லேலூயா. ஆமென். அந்த பெரிய சபையில் எல்லாரும் வலது பக்கம் கை உயர்த்துங்க. ப்ளீஸ் டர்ன் டு நார்த். ஆமென். கை உயர்த்துங்க, வலது பக்கம் கை உயர்த்துங்க. இந்த பெரிய சபையில் என் பாஸ்டரோட நான் இருக்கணும்னு சொல்லுங்க. இல்லாண்டவரை நான் இருக்க மாட்டேன்னு சொல்றவங்களும் சொல்லிருங்க. இந்த சபையில் என் பாஸ்டரோட நான் இருக்கணும் ஆண்டவரே. அந்த ஆயிரக்கணக்கான ஜனங்களை என் கண்கள் பார்க்கணும்பா. அதுக்கு தானே ஆண்டவரே இன்னைக்கு நாங்கள் இந்த சின்ன முயற்சி எடுக்கிறோம். ஆமென். இந்த 2025 அதனுடைய அஸ்திபாரத்தை நீங்க ஆரம்பிப்பீங்க. நாங்கள் விசுவாசிக்கிறோம் ஆண்டவரே. கையை கீழே போடுங்க. அல்லேலூயா. God has a big plan. ஒரு பெரிய திட்டத்தோடு நம்ம மேலே இருக்கிறாரு. ஆகையால இந்த அற்பமான வார்த்தைகள், இந்த அற்பமான ஆசைகள், இந்த அற்பமான காரியம், அதனால தான் ஆரம்பிக்கும் போது அங்கேருந்து ஆரம்பித்தேன். இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நான் என்ன சொல்கிறேன்னு. இப்போ நான் செய்தியை முடிக்க போகிறேன். இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அந்த 3500 ரூபா. புரிஞ்சிருச்சா? புரிஞ்சிச்சு. ஆமே. அது உலகம் அற்பமானதை நம்ம கண்ணில் காமிச்சு இப்படிப்பட்ட திட்டத்திலிருந்து நம்மளை வெளியே தள்ளிடும். ஆமென். அதனால ஆண்டவர் நம்ம மேல பெரிய திட்டத்தை வச்சிருக்காரு. உங்க பிள்ளைங்க மேல, உங்க மேல கர்த்தர் பெரும் திட்டத்தை வச்சிருக்கிறார். அதை நோக்கி ஜெபித்து காத்து கொண்டே இருங்க. ஆண்டவர் இந்த இடத்துல நம்மளை பெருக பண்ணுவார். நான் சில நேரம் ஜெபித்தது, ஏன் ஆண்டவர் இந்த காட்டுக்குள்ள இப்படி ஓரமா, அதுவும் அங்கிட்டு அங்கிட்டு இல்லாம இப்படி ஓரமா, ஓரமா வாடா. ஆமென். இது இப்போ உனக்கு ஓரமா தெரியுதா அப்படின்னாரு. அதோட வாய் முடிக்க. ஆமென். இது ஓரம் இல்லடா, இதுதான்டா சென்ட்ரே, இதுதான் சென்ட்ரே. ஆமென் சொல்லுங்க. அத்தோட அந்த ஜெபத்தை விட்டுட்டேன். ஏற்றுவார். ஏற்ற காலம் வரும் வரைக்கும் கர்த்தர் பொறுமையோடு காத்திருப்போம். கர்த்தர் உங்களுக்கு பலன் தருவார், சுகம் தருவார். உங்களை கொண்டு செய்ய வேண்டியதை செய்தே தீர்வார். உங்களை கொண்டு கட்ட வேண்டியதை கட்டியே தீர்வார். உங்களை கொண்டு நிறைவேற்ற வேண்டியதை நிறைவேற்றிய தீர்வார். கைத்தட்டி ஆண்டுடைய நாமத்தை மகிமை. நாம் யாவரும் அப்படியே எழுந்து நிற்போம். ஆமென். கர்த்தருடைய வீட்டில் இருக்கிற பாத்திரமா இருக்கணும். ஆண்டுடைய வீட்டில் இருக்கிற பாத்திரமா நாம இருக்கணும். ஆமென் சொல்லுங்க. அவர் வந்துட்ட போதும் சகலவற்றையும் கர்த்தர் நிறைவேற்றுவார். அல்லேலூயா. வழிமாறி கீழ்த்தட்டில் படுத்தாலும் வார்த்தை தெய்வம் நம்மை பின்தொடர்வார். வழிமாறி கீழ்த்தட்டில் படுத்தாலும் வார்த்தை தெய்வம் நம்மை பின்தொடர்வார். கடலின் அலை நோக்கி குதித்தாலும், நான் கடலின் அலை நோக்கி குதித்தாலும் மீனை கொண்டு மீட்பார். என் தெய்வம் மீனை கொண்டு மீட்பார். ஆவியே 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 அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே. ஓஹோ அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே. அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே. நான் ஒருவன் மாத்திரம் நீந்திருக்க பாகாலின் படைகளை எதிர்த்திடுவே. நான் ஒருவன் மாத்திரம் பாகாலின் படைகளை எதிர்த்திடுவேன். நான் ஜெபிக்க ஜெபிக்க அவர் பதில் கொடுப்பார். நான் ஜெபிக்க ஜெபிக்க அவர் பதில் கொடுப்பார். நெருப்பாய் இறங்கிடுவார் என் தெய்வம். நெருப்பாய் ஆவி
அனலாக்கு அக்கினி ஜுவாலை அப்பா அசைவாடும் ஓ அனலாக்கு அக்கினி ஜுவாலை எலியாவின் தேவனே இறங்கிடும் நேரமே எலியாவின் தேவன் இறங்கி வருவார். நம்முடைய திட்டங்களுக்குள்ளே நம்முடைய தீர்மானங்களுக்குள்ளே அவர் இறங்கி வருவார். தேவனே இறங்கி ஓ அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலை ஓ அசைவாடும் ஓ அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலை கேரி காற்று நீர் வற்றி போனாலோ வற்றாத ஜீவன் அது நமக்கு உண்டு. கேரி காற்று நீர் வற்றி போன பாடு வாயை திறந்தாமே நமக்கு உண்டு. பின்னிட்டு பாராமல் முன்னடப்பே நான் பின்னிட்டு பாரா முன்னடப்பே அழைத்தவர் கரம் நடத்து நம்மை அழைத்தவர் கரம் நடத்து. எங்கள் அக்கினி ஜுவாலை அப்பா செய்வாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே ஓ அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே ஓ அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே எலியாவின் தேவனே இறங்கிடும் நேரமே எலியாவின் தேவனே இறங்கிடும் நேரமே அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே ஓ அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே. அவர்தான் நம்ம திட்டத்துக்குள்ள வரணும். அவர்தான் பிளான் பண்ணணும். அவர்தான் நம்ம வாழ்க்கையை டிசைன் பண்ணணும். எல்லாம் அவர் கையில் இருக்கு. ஆண்டவர்ட்ட உங்க வலது கையை உயர்த்தி சொல்லுங்க, நீங்க சொல்ற வரைக்கும் நான் எதையும் செய்ய மாட்டேன். நீங்க சொல்லும் வரைக்கும் நான் எதையும் செய்ய மாட்டேன்பா. உங்க சத்தம் கேட்டுதான் இந்த பூமியில நான் நடப்பேன் ஆண்டவரே. உங்க வார்த்தைக்குள்ள ஜீவன் இருக்கிறது ஆண்டவரே. உங்க வார்த்தைக்குள்ள ஒளி இருக்கிறதுப்பா. உங்க வார்த்தையில என் வாழ்க்கை தேவையான வெளிச்சம் இருக்குது ஆண்டவரே. கர்த்தர் எங்களை வெளிச்சத்திலே நடத்துவீர். எங்கள் வழிகளை எல்லாம் உம்முடைய கரத்திலே ஒப்புவித்து உங்க மேல நம்பிக்கையா இருக்கிறோம். நீரே காரியத்தை வாய்க்க பண்ணுவீராக. என் பிள்ளைகளோடு உம்முடைய கரம் இருக்கட்டும் ஆண்டவரே. சபையின் மூப்பனாய், உம்முடைய வேலைக்காரனாய், ஆவிக்குரிய தகப்பனாய் மனதார பிள்ளைகளை வாழ்த்தி ஆசீர்வதித்து வழி அனுப்புறேன் ஆண்டவரே. சாராயுடைய சிந்தையும் எங்களுக்குள்ள இருக்கக்கூடாது. ஆகாருடைய எண்ணமும் எங்களுக்குள்ள இருக்கக்கூடாது. கர்த்தருடைய சிந்தை, உம்முடைய வீட்டின் பாத்திரமாய் அநேக வெளி பாத்திரங்களை நிரப்பின உம்முடைய வீட்டின் பாத்திரமாய் கர்த்தர் எங்களை கையில வைத்துக் கொள்வீராக. அர்ப்பணிக்கிறோம், தாழ்த்துகிறோம். இந்த வாரம் முழுவதும் என் பிள்ளைகளை கர்த்தர் அதிசயமா ஆச்சரியமா நடத்த வேண்டும். சபையின் மூப்பனாயிருந்து மனதார வாழ்த்தி வழி அனுப்புறேன். கர்த்தருடைய சமூகம் என் பிள்ளைகளுக்கு நேராக இருப்பதாக ஆசீர்வதிங்க.